வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விவசாயிகளால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தால் பயன்பெறும் கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள் 50 ஆண்டு கால கனவு நிறைவேறியுள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. அண்ணாமலை போராட்டம் அறிவித்ததால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கவில்லை என அமைச்சர் முத்துசாமி விளக்கம். உபரி நீர் வந்த காரணத்தால் தான் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக பேட்டி. என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் அண்ணாமலை சொல்லுகிற பொழுது கூட நாங்கள் போராட்டம் அறிவித்த காரணத்தால் தான் இன்றைக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது என்று சொன்னார். அது நம்ம தப்பு. அப்படி இல்லை. தண்ணீர் வந்த காரணத்தால் தான் இன்றைக்கு திறக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் 90% பணிகள் முடிந்திருந்தது. தொடர் அழுத்தம் காரணமாகவே தமிழ்நாடு அரசு தற்போது செயல்படுத்தியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். காவிரி குண்டாறு இணைப்பு திட்ட பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். முரசொலி மாறன் பிறந்த நாளையொட்டி திமுகவினர் கொண்டாட்டம். சென்னை கோடம்பாக்கத்தில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. தஞ்சாவூர் மாணவர் நீட் தேர்வு தோல்வியால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன நீட் ரத்து ரகசியம் எப்போதுதான் வெளியில் வரும் என இபிஎஸ் கேள்வி. நீட் தேர்வு விலக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என கூறிய இபிஎஸ் தற்போது நீட் எதிர்ப்பு போராளி போல் போர்வை போர்த்திக் கொள்ள வெட்கப்பட வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை தொடர்பாக ஏற்கனவே கண்டனம் தெரிவித்துள்ளதாக கனிமொழி விளக்கம். சமூக வலைதளத்தை குஷ்பு பார்க்க வேண்டும் என கனிமொழி பதிலடி. ஏங்க போய் செக் பண்ணுங்க போட்டிருக்கனா இல்லையான்ட்டு. யாரு அவங்கள போய் செக் பண்ண சொல்லுங்க, அப்புறமா பேசுவோம். சரி. மாநில மாசு கட்டுப்பாடு வாரியங்களின் தலைவரை தேர்வு செய்யும் குழுவில் மத்திய அரசின் பிரதிநிதிக்கும் இடம். மாநில அரசை நியமிக்கும் வகையில் விதிகள் இருந்த நிலையில் திருத்தம். மகளிர் உரிமை தொகை தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவிய வதந்தியால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் குவிந்த மக்கள். வதந்திகளை நம்ப வேண்டாம் என தமிழக அரசு அறிவுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான நாகேந்திரன் அவரது மகன் அஸ்வத்தாமனுக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. %7.5 உள் ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது. தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை. பிரதமர் வீட்டு வசதி திட்ட நிதியில் முறைகேட்டில் ஈடுபட்ட 13 அரசு அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்தில் பங்கேற்கும் வீரர்களின் பெயர்கள் வெளியீடு. இந்திய வீரர்கள் ரஹான் அல்வா, அகில் ரவீந்திரா உள்ளிட்ட முக்கிய வீரர்கள் பங்கேற்பு. குண்டர் சட்டத்தை சர்வசாதாரணமாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம்.
யார் குண்டர்கள் என்பது குறித்து அரசு தீவிரமாக சிந்திக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தல். விவசாய பயன்பாட்டில் இல்லாத இலவச மின் இணைப்புகளை கணக்கெடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். விவசாய நிலங்களை விவசாயம் அல்லாத நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. ஸ்ரீபெரும்புதூர் அருகே கொளத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. விடுமுறை தினம் என்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. தஞ்சாவூரில் கூட்டு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க மறுக்கப்பட்டதாக புகார். பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவருக்கு ஒரத்தநாடு நீதிமன்றம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ். நெல்லையில் பள்ளிகளுக்கு பாதுகாப்பு வழங்க போலீசார் முடிவு. மாணவர்கள் சாதிய மோதலில் ஈடுபடாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சென்னை ராயப்பேட்டையில் என்ஐஏ அதிகாரிகள் ஆய்வு. தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு யூடியூப் மூலம் ஆள் சேர்த்த புகாரில் திடீர் சோதனை. தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள 22 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசின் வருவாய் நிர்வாக ஆணையர் கடிதம். நில மோசடி புகாரில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு தொடர அம்மாநில ஆளுநர் அனுமதி. தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு தொடர அனுமதி வழங்கினார் ஆளுநர் தாவர் சந்த் கெலாட். கேரள மாநிலத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் அரிய மேட்டுக்குறிச்சி மலர்கள். மாவட்ட நிர்வாகம் பூக்களை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தல். பாரிஸில் இருந்து டெல்லி திரும்பினார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். டெல்லி விமான நிலையத்தில் வினேஷ் போகத்திற்கு உற்சாக வரவேற்பு.